Hi friends, welcome to Valli Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெஜ் புலாவ் தான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கர் வச்சு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாசி முக்கு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூட ஒரு 7-8 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புலாவுக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்தா கலர் மாறிடும், புலாவ் கலர், அதனால் தக்காளி சேர்க்கக்கூடாது. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதையும் இது கூட நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்து தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். நான் இது 3 சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ காய் கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி 3 கிளாஸ் சேர்த்துருக்குறேன். நான் அந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குவேன். ஜீரகசம்பா ரைஸ்க்கு 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தான் தண்ணி, அதனால் நான் 3 கிளாஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி ஊற வச்ச அரிசியும் போட்டு நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மேலே கொத்தமல்லியில் தூவி நம்ம குக்கர் மூடி விசில் போட்டோம்னா ஒரு 2 விசில் வந்தால் போதும். நமக்கு சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாம், டக்குன்னு செஞ்சிடலாம், நேரமும் மிச்சமாகும். இப்போ நமக்கு வெயிட் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் காய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன், நீங்கள் நிறையனாலும் சேர்த்து பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருந்த காய்கறி போட்டு தான் இதை செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய்.